மறுபடியும் 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியேவாம். கடவுளே அந்த போட்டி முடிஞ்சு அவங்க தோத்துட்டாங்க. நீங்க சிஎம் ஆயிட்டீங்க. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? அடுத்து கோர்ட்லாம் என்ன அதிகாரத்துல இருக்கவங்க தான் போடணுமா? அப்ப நீங்க அதிகாரத்துல இல்லையா? நிஜமாவே உங்களுக்கு ஞாபகம் இல்லையா நீங்க தான் சிஎம்னு? கடவுளே. சரி, ஓகே. அடுத்து ஏன் இந்த மேனிஃபெஸ்டோலாம் பண்ணலன்னா அவங்க தான் கஜானாவே காலி பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்களே. கஜானாவை காலி பண்ணிட்டாங்கன்னு உங்களுக்கு பிப்ரவரிலே தெரியும்ல. அப்பவே மேனிஃபெஸ்டோ மாத்திருக்க வேண்டியதானே. அதை மாத்திரம் எப்படி ஓட்டு போடுவாங்க? கரெக்ட் தான். அடுத்து என்ன? தற்குறின்னு சொல்ற. உங்களுக்கு நாங்க தற்குறின்னு சொல்றது பிரச்சனை இல்லை, நீங்க தற்குறியா யூஸ் பண்ணிக்கணும். அதுதானே உங்க பிரச்சனை. எங்க நாங்க சொல்லி அவங்களாம் முடிச்சுக்க போறாங்கன்னு. ரைட்டு. அடுத்து வேற என்ன சொன்னாரு? 6 மாசம் கழிச்சு தானே கேட்பேன்னு சொன்னீங்க. இது என்ன ஸ்கூல்ல டைம் கொடுத்த மாதிரி 6 மாசம் கழிச்சு தானே கேட்பேன்னு சொன்னீங்க, அதுக்குள்ள என்ன கேக்குறீங்கன்னு? இவங்களாம் என்ன உங்க ஃப்ரெண்ட்ஸா? அப்போசிஷன் பார்ட்டிலாம் இல்ல? நீங்க சொன்னதை நீங்களே காப்பாற்ற மாட்டேங்கிறீங்க, அவங்க சொன்னதை அவங்க மட்டும் காப்பாற்றணுமா? இல்ல புரியல. ட்ரக்ஸ் எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு, இதுதான் எல்லாத்துக்குமே காரணம். இது உங்களுக்கு முன்னாடியே தெரியாதா? ட்ரக்ஸ் இங்க எல்லா இடத்துலயும் பரவி இருக்குன்ற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு முன்னாடியே தெரியாதா? அப்புறம் எதுக்கு ஏதோ புது இன்ஃபர்மேஷன் மாதிரி என்ன இங்கே ஃபுல்லாக ட்ரக்ஸ்லாம் இருக்குது, அதனால தான் பொம்பளைங்க சேஃப்டிக்கு பிரச்சனை? இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். இதெல்லாம் மாற்றுறதுக்கு தானே நீங்கள் வந்திருக்கீங்க. இதுக்கெல்லாம் காரணம் அவங்க தான். இன்னும் அவங்கள பற்றி பேசி ஏதாச்சும் ஒரு பிரயோஜனம் இருக்கா? இன்னும் அவங்களே மிஸ் அவங்க தான் மிஸ்ன்னு எதுக்கு கை காமிச்சிட்டு இருக்கீங்க? நீங்கள் என்ன பண்ண போறீங்க அதை மட்டும் சொல்லவே மாட்டீங்களா கடைசி வரைக்கும்? நீங்கள் கேளுங்க, கேட்காம போங்க. ஆனால் a good leader will always give you a solution or an answer, okay? But a bad leader or a leader who doesn't respect you will give you enemies. He gave you enemies. நீங்க இவங்க தான் என் எனிமி, பார்த்துக்கோங்க, இவங்கெல்லாம் நமக்கு எனிமீஸ், பார்த்துக்கோங்கன்னு சொல்லி பேசுறாருல்ல. He doesn't respect you. இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சா புரியட்டும், புரியலைன்னா போங்க.